காசியில் காசி விஸ்வநாதர் அருகில் அன்னபூரணி தாய் இருக்காங்க. இவங்க வருடம் பூரா படி அளக்கிற அன்னலக்ஷ்மி. இங்கே வருடத்திற்கு ஒரு முறை இவங்களுக்கு தங்க கவசம் சாத்தி பூஜை நடத்தும் தீபாவளி என்று. இந்த அம்மா இருந்தால் தாங்க உலகத்துக்கு அன்னம் அளிக்கிற அம்மா. பேர் அன்னபூரணி. இவங்கள தினமும் நீங்கள் காசியில் போய் பார்க்கணும், அங்கே போய் தரிசனம் பண்ணணும் கிடையாது. இவங்கள ஒரு முறை தினமும் பார்த்து காலையில் உங்களுடைய எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டுட்டு இவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்து வாருங்க. வீட்லேயும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு அன்னலக்ஷ்மி குறையாமல் நம்மிடத்தில் இருப்பாங்க. அன்னலக்ஷ்மின்னு என்னங்க? சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு தானே நாள் முழுவதும் எல்லா மக்களும் உழைக்கிறாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நேரத்துக்கு சாப்பாடுன்னு ஒன்று இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அன்னம்ங்கிறது ஒன்று கிடைக்காம ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறேன்னு நம்ம கண்முன்னாலும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த அன்ன தேவதையை தினமும் கும்பிடுங்க. அன்னபூரணி அம்மா எங்களுக்கு படிகளையும் கேளுங்க. வாழ்க்கையில் எதையோ நேரத்தை வீணாக்குறோம். இந்த அம்மாவை கையெடுத்து முட்டுவாங்க. அன்னபூரணி இருந்தால் தான் நம்ம நலமும் வளமும் நீண்ட ஆயுளும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அத்தனை சகலவிதமான செயல்களையும் செய்துவிட்டு தான்